ஈரான் 1000 ஆண்டுகளின் நாகரிகத்தை தாங்கி நிற்கும் மண். கவிதை, கலாசாரம், நம்பிக்கை இவை அனைத்தும் கலந்த ஒரு தேசம். ஆனால் 1979 ஒரு புரட்சி, ஒரு மாற்றம். முகமது ரெசா பலவி அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதன்பின் ருஹொல்லா கொமேனி தலைமையில் ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசாக மாறியது. நம்பிக்கை பிறந்தது. ஆனால் சோதனைகளும் தொடங்கின. 1980 ஈராக்குடன் போர் வெடித்தது. ஈரான்-ஈராக் வார் 8 ஆண்டுகள் நீண்ட வேதனை. உயிர்கள் இழந்தன, குடும்பங்கள் சிதறின. ஆனால் மக்கள் தளரவில்லை. காலம் நகர்ந்தது, போர் முடிந்தது. ஆனால் புதிய சவால் தொடங்கியது. பொருளாதார தடைகள். 2015 ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ற ஒப்பந்தம் ஒரு நம்பிக்கையை மீண்டும் கொடுத்தது. ஆனால் அந்த ஒப்பந்தம் நிலைக்கவில்லை. மீண்டும் அழுத்தங்கள், மீண்டும் சிரமங்கள். இன்று அலி காமேனேயி அவர்களின் வழிகாட்டுதலில் ஈரான் முன்னேற முயல்கிறது. பணவீக்கம், அரசியல் பதட்டம், ஆனால் மன உறுதி இன்னும் உயிருடன் உள்ளது. 2022 மஹ்சா அமீனி அவர்களின் மரணம் நாட்டை உலுக்கியது. பெண்களின் குரல் உலகம் முழுவதும் கேட்கப்பட்டது. ஒரு புதிய தலைமுறை மாற்றத்தை கோரியது. இன்று ஈரான் பாரம்பரியம் மற்றும் மாற்றம் இடையே நிற்கிறது. அழுத்தம் மற்றும் எதிர்ப்பு இடையே நிற்கிறது. சோதனை மற்றும் நம்பிக்கை இடையே நிற்கிறது. தீயால் சோதிக்கப்பட்ட தேசம், ஆனால் உடையாத மனம். ஈரானின் கதை அரசியலின் கதை மட்டுமல்ல, அது அதன் மக்களின் கதை. அவர்களின் நம்பிக்கை, அவர்களின் பொறுமை, அவர்களின் எதிர்கால கனவு. அந்த கதை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது.